நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். அப்படியே உட்காந்து நிறைய நியூஸாக அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அப்போல்லாம் தேர்தல் வந்துருச்சுன்னா அப்போ இதுக்கெல்லாம் என்ன பஞ்சம் இருக்குமா என்ன? நிறைய பேருக்கு பேசுவோம். ஒன்றா பேசுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பேசலாம்? இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் நிறைவடைஞ்சிருக்குது. எல்லா பெரிய தலைவர்களும் இது வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணாத எல்லாருமே இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதோடு சேர்ந்து இன்னொரு செய்தி என்ன இருக்குது அப்படின்னா, கேண்டிடேட் மாறினதும் இந்த பீரியடு நடந்திருக்குது. திமுகவில் அமைச்சர் காந்தி அவர் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காம அவருடைய பையனுக்கு கொடுத்துருந்தாங்க, வினோத் காந்தி. ஆமாம், இப்போ வந்து அவர் பையன் வந்து அப்பாவோட விருப்பத்துக்காக நான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்று திரும்பவும் அமைச்சர் காந்தி அவரே போட்டிடுறாரு. அந்த மாதிரி செய்தி இருக்குது. அதே மாதிரி விசிக தரப்புலேருந்து காட்டுமன்னார் கோயிலில் ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு திரும்ப பின்வாங்கியிருந்த திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக இப்போ ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி வந்து வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. திருமாவளவனும் கூட சேர்ந்து வந்திருக்கிறாரு. போடி போனோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிருக்கிறாரு. காட்பாடியில் துரைமுருகன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக சார்பில் வானதி சீனிவாசன். பாஜக தரப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில பாஜக தலைவர்களும் தமிழ்நாடு வந்திருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அவர்களோட வந்து ராஜஸ்தான் முதல்வர் வந்து பஜன்லால் சர்மா அவரும் வந்து பண்ணியிருக்கிறாரு. எனக்கு கூட அண்ணாமலையும் இருந்தாங்க. எனக்கு பஜன்லால் சர்மாலாம் எனக்கு அந்த செய்தி இல்லை. அண்ணாமலை பஜன்லால் சர்மா ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அதுக்காக அதை மென்ஷன் பண்ணேன். அண்ணாமலை இருந்தது தான் டாக்கே. ஏன்னா வந்து அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையும் இருந்தார். வழக்கம் போல் அவர் வந்து தனக்கும் இதுக்கு பெரிய கான்ட்ராடிக்ஷன்லாம் இல்லைங்கிற மாதிரி தோற்றத்தை காட்டிக்கிட்டாரு. பட் சமீபங்களில் நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறது கிளம்புச்சு. ஸோ வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதானமான செய்தியாக இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் தலைவர்கள் பேச்செலாம் நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா நிறைய தலைவர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. செய்தியாளர் சந்திப்பும் நிறையா நடந்திருக்கு. விஜய் அவர்களை வந்து இன்றைக்கி மெட்ராஸில் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதுக்கான அனுமதி வந்து முதல்ல வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்டது, அப்படி ஒரு மாதிரி மாறி மாறி தகவல்லாம் வந்துச்சு. அந்த கட்சியோட இவர் நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திச்சிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா சென்னை கமிஷனர் வந்து அனுமதி மறுத்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. முதல்வர் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் அருண் சென்னை கமிஷனர் அருண் மேலே ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காருல. இதுக்கு நான் திமுக தரப்புலேருந்து பதில் சொல்ல, இன்னொருத்தர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பதில்னா, அவர் சொன்னதில் பதில் இருக்கு. பாமக தரப்புலேருந்து அன்புமணி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. என்னன்னா, உங்கள் வீட்டுக்கு வர எம்எல்ஏ வேணுமா இல்லை பனையூர் கேட் வாசலில் நிற்க வைக்கிற எம்எல்ஏ வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதுதான் இதுக்கான பதில் மாதிரி தெரிஞ்சிருது எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக தரப்புல நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அவர் வீடும் பனையூர்ல தான் இருக்கு. இல்லை, பனையூர்ல இருக்கு. அவராது ஏதாவது கிரவுண்ட்ல வந்து கேட்கறாருல, அதை சொல்றாரு. அவரு இன்னொருத்த கிரவுண்டுக்கு வர மாட்டார். அவர் சொல்லும் போதும் சொல்லியிருக்கிறாரு, அதாவது வேன்ல வருவாரு, வேன்ல போவாரு, கீழே கூட இறங்கி வந்து பேச மாட்டார் அவரு அப்படிங்கிறதான் கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தா இவர் கீழே இறங்கி வந்து பேசுறாரு. அதனால இது கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. இதுதான் பதிலாகவே பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து வர முடியல, திமுக தரப்பில் ஏதாவது நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருந்திருக்கலாம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்னும் எல்லாம் டூ க்ளோஸ் வந்துட்டு இருக்கும்போதுமே கூட எதுவுமே வெளில வராமல், குறிப்பாக வந்து சென்னை மாதிரியான நகரங்கள், பெருநகரங்கள், இங்கே வந்து அவர் கண்டெஸ்ட் வேறு பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இடங்களுக்கும் வரணும்ல. ஸோ அது வராமல் இன்னும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மாதிரியே வந்து இதுக்கப்புறமா வேட்புமனு தாக்கல் செஞ்சார் பெரம்பூரில். அப்போ பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செஞ்சார், அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டார். பாண்டிச்சேரி ஒரு நாள் போயிருக்கிறார். இது வரைக்கும் அதுதான் இல்லையா? ஆமாம், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. பட் வந்து இது போதாது, அரசியல் களத்துக்கு இது போதாது. இன்னொன்று, சிலர்லாம் எழுதுறது இன்னும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிவிகேவை. இது ஒரு தொட்டாச்சினிங்கி கட்சிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. பச்சை சட்டை போட்டவர் சொல்கிறாரு. பச்சை சட்டை எதுக்கு சொல்லுது? நிறைய பேர் முகநூலில் எழுதுறாங்க, நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதனால் அது வர்றது விஷயங்கள் இருக்குது. ஸோ பச்சை சட்டை மனசில் அது இல்லை. நீங்கள் வந்து எனக்கு தூக்கி பாலை போடுறீங்க அப்படி ஒன்று நம்ம எதுக்கு சொல்லணும்? நம்ம சொல்கிற நேரம் நான் தான் சொல்கிறேன்னே சொல்லிட்டு போயிடலாமே. அதில் போய் என்ன இருக்குது? அதனால் இந்த விஷயங்களில் டிவிகே இன்னும் பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் மக்கள்கிட்ட நேரடியாக வரதில் இன்னும் ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து தாவைக்காலேயே வந்து செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒன்று பேசியிருந்தார். அது கொஞ்சம் வைரல் ஆகிருக்கு. சளி பிடிச்சா டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னா விசில் அடித்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து விசிலை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பீச் தான். அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது தெரியும். இது வரைக்கும் இரட்டை இலையில் போட்டிட்டு இருந்தாலும் இப்போ வந்து விசிலுக்கு அவர் போகிறது. ஏன்னா செங்கோட்டையன் நிற்கிறாருன்ட்டு எல்லாரும் போய் ரெட்டை இலையில் ஓட்டு போட்டாங்கன்னா அது வேறு சிக்கல். அதனால் விசிலை சொல்லணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் வந்து அது வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் சொல்கிறதுக்குன்னு ஒரு டோன் இருக்குல்ல,
இது அதை ரசிக்கும்படியாக இல்லை. அது பார்க்கும்போது தெரியுது. சளி பிடிச்சா ஒருவேளை நாளைக்கு இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறாருன்னா அப்போ ஏதாவது கிளைமேட் விஷயங்கள்ல சளி பிடிச்சா விசிலடிங்கன்னு சொல்லுவாரா? அந்த மாதிரி சொல்ல மாட்டார்ல. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு கொஞ்சம் கவனமாக பேசலாம். சுகாதாரத்துறை அமைச்சர்ன்ற அளவுக்கு நீங்கள் ஏதோ சர்க்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கு. ஏங்க நாளைக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னா இவருக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்கிறேங்க. இப்போ என்ன நீங்கள் என்னைய டிவிக்கு எதிர்ப்பு மாதிரி காட்டிட்டு உங்களை நீங்கள் டிவிக்கு ஆதரவு மாதிரி ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, உள்நோக்கெல்லாம். சரி, இப்போ நீங்கள் கருத்து சொல்லுங்கள். செங்கோட்டையன் ஒரு ஸ்பீச் பற்றி சொல்லிருக்க கூடாது தான், தப்பு தான். அது வேறு இந்த மாதிரி விஷயங்கள் சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல விதங்கள் இருந்தாலுமே கூட மருத்துவம் சார்ந்து ஒப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் பேசுறது நிச்சயமாக தவிர்த்துருக்கணும். ஏன்னா அது எல்லாரும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தெரியாது. சிலருக்கு அந்த புரிதல் இருக்கும், என்ன உள்நோக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் தெரியும். பட் அது எல்லாரும் அதே இதில் எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியாதுன்றனால குறிப்பாக மெடிக்கல் ரிலேட்டடாக அப்படி சொல்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்னொன்று, காலையில் வரும்போதே நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தது. என்னென்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பாஜக, நான் ஏன் இந்த செய்தியை ஆரம்பித்தேன் அப்படின்னா, பாஜக தரப்புல இருந்து வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ணுறாங்கங்கிற அறிவிப்பு வெளில வந்துருந்துச்சு. அதை ஒட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. யாருக்குன்னா இபிஎஸ் அவருக்கு சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்தி திணிப்பு தொடர்பாக, அதாவது மும்மொழி கொள்கை தொடர்பான கேள்விகள் இன்றைக்கி அவர் எழுப்பியிருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கும் டாக் ஆஃப் த விஷயமாக அவங்க மாற்ற ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும்னு நீங்கள் சொல்ல தயாரா அப்படின்னு இபிஎஸ் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த சிக்கல் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஓரிரு முறை இந்த பிரச்சனை வந்தது. ஒரு நினைவு சரியாக இருந்தால் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி இதே பிரச்சனைலாம் வந்தது. ஸோ அப்போ அதிமுக தரப்பில் என்ன சொல்லுவாங்க, அதிமுகக்கு என்ன சிக்கலாக இருந்ததுன்னா, இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம், இப்போ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வாய்ப்பே இல்லை, அது விமர்சனம் அப்படின்னா பாஜக அதை தூக்கிட்டு வருதுன்னா, அப்போ பாஜக ஒரு விமர்சனமாக இருக்குன்னா அது விமர்சனத்தையும் சேர்ந்து நம்ம சுமந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனைலாம் அதிமுகக்கு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிமுகக்கு இது ஃப்ரெஷ் பிரச்சனை கிடையாது, அவங்க பழகிட்டாங்க. அது எப்படி அவங்க இந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் வெளியில் வராமல் இருக்க ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன வேலையை பார்ப்பாங்களோ அது பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் 20 நாட்கள் இருக்குதுன்றனால எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும். இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், அது மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் ஏதோ சம்திங் இந்த கல்வியாண்டுலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் மும்மொழி 6ஆம் வகுப்புல இருந்து ஓகே. ஸோ அந்த அறிவிப்புலாம் வந்தோடனே அது திரும்பவும் சர்ச்சையாகும். தமிழ்நாட்டில் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விலாம் வரனால எனக்கு தெரிஞ்சு தேர்தல் முடிவு வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கையை அதிமுக பாஜக தரப்பில் பேசி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விஷயங்கள் அடுத்து தலை தூக்குச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த கூட்டணிக்கு அது பின்னடைவாக அமைன்றனால அது கொஞ்சம் வரக்கூடிய நாளில் இதோட சேர்ந்து இன்னொன்று கிளம்பும். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னைக்கு கேள்வியாக முன்வைக்கப்படுது திமுக தரப்புல இருந்து. அதாவது மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் வேலைகளில் கட்சியினர் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் சிறப்பு கூட்டத்தொடர் முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி. 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது, அதில் பெரும்பாலான மாநிலங்களில் எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஸோ அவங்க அதை மையப்படுத்தி இவங்க வைக்கிறது சரி கிடையாதுன்றது எல்லார் தரப்புலையுமே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ப. சிதம்பரம் அவர்கள் அதை விமர்சித்து பேசியிருந்தார். அவர் ஒரு படி மேலே சொன்னார். இந்த இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது தொடர்பாக விவாதிக்க போகிறாங்க, அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவதற்கான வேலை தான் நடக்குதுங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதோடு சேர்த்து இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா, இங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கம்மியாக இருப்பாங்க, அங்கே நேரம் செலவிடுறது கம்மியாக இருப்பாங்கன்ற நேரத்தில் ஒரு சில சட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ள இல்லாத நேரங்களிலே விவாதங்கள் நடத்தப்பட்டு சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க சட்டமே எடுத்தெடுப்பில் நிறைவேற்றுவாங்களா அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம கடந்த காலங்கள்லேருந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் அவங்க தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இந்த விஷயங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவுண்டராக விஷயங்களாக திமுக தரப்பில் முன்வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய அவங்களுடைய நரேட்டிவ்ஸ்க்கு சில இடங்களில் தர்ம சங்கடத்தோடு தான் அதிமுகவும் கையாள வேண்டியதாக இருக்குது. அதையும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத அது எனக்கு தெரிஞ்சு அதான் நம்ம சொன்ன மாதிரி அது பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது பேசி ஒரு டீலுக்கு வருவாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்றவாங்க. இப்போ டீலிமிட்டேஷன்னா அதை பற்றி பேசாதீங்க, ஒரே நாள் ஒரே அதெல்லாம் இப்போதைக்கு பேசாதீங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் வரைக்கும் அதை ஆஃப் பண்ணிடுவாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஆரம்பத்தில் நம்ம அண்ணாமலை பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஜஸ்ட் இப்போ நடத்த ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, 2-3 விஷயங்கள் முன் வச்சிருக்கிறாரு. தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, பத்திரிகை நண்பர்களே, நாங்கள் தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்யை
உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓ, தவிர்க்க வேற செய்வீங்களா நீங்க? இதனாலுக்கு தவிர்த்து தானே வந்தாங்க. ஸோ அதனால இப்போ தெரிஞ்ச கான்ட்ரவர்சிஸ்லாம் கட் ஆஃப் பண்ணணும், களத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம், ஓட்டு வந்து ஜெல்லாது, அதாவது ஜெல்னா அலையன்ஸ்குள்ளே இல்லை பாஜகக்குள்ளேயே வந்து ஜெல்லாகி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு செட் பண்ணுன்றதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறமா அந்த FCRA சட்டம் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அதுக்கு எதிராக அந்த சட்டம் திருத்தம் செய்யப்படுது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார். அதை பற்றி முதல்வர் பல்வேறு விஷயங்களை பேசலை, பொய் சொல்கிறாரு, மறைச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே வந்து முதல்ல காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. சரி, ஓகே, நான் இடையில வரேன். காங்கிரஸ் தான் கொண்டு வருது அப்படின்னா நீங்களும் ஏன் கொண்டு வரணும், நீங்கள் வேணாம் விட்டுலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்போம். அது எது எடுத்தாலும் வந்து அவங்க காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க, நேரு தான் கொண்டு வந்தாங்கன்றது அவங்களுடைய விமர்சனமாகவே தான் இருக்குது. அது என்னன்னா இப்போ இவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறனால ஸோ உங்கள் கூட்டணி தான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ் தான் அவர் இந்த குற்றச்சாட்டை திரும்பவும் வச்சிருக்காரு. அப்புறமா செந்தில் பாலாஜியா ஏதோ அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அமாவாசை காலத்து டெக்னிக்கோட வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. கோவை தெருக்கில் போட்டிடுறாரு இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக் எல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. ஆனால் இந்த மாதிரி கோயம்புத்தூர் களம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொகுதி மாறி இருக்கிறாங்க. அவங்க தொகுதியில் தான் வந்து ஆக்சுவலி இப்போ செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்ற தெருக்கில் தான் இப்போ செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. வானதி ஸ்ரீனிவாசன் வடக்கு மாறிட்டாங்க. ஸோ அண்ணாமலை பேஸ் வந்து கொஞ்சம் கரூர் கோவைனால அவருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ அவர் என்ன ப்ளே பண்ண போகிறாரு, ஒரு மாதிரி இந்த தேர்தலே வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ண வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமாக இருக்கும். காரணம் என்னன்னா கடந்த மாதிரி 10க்கு 10ன்னு NDA அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி நாங்கள் வரோம்னு சொல்லி அதை பிரேக் பண்ணுறதுக்காக செந்தில் பாலாஜி இறக்கியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்றது தெரியாது. அதுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக அந்த பக்கம் SP வேலுமணி என்ன பண்ண போகிறார், அண்ணாமலை என்ன பண்ண போறாரு, வானதி சீனிவாசன் அவங்க ஒரு ட்ரூப் இருக்கு. ஸோ இந்த பேட்டில் என்னவா இருக்கும் போது SP வேலுமணியும் வானதி சீனிவாசனும் என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருக்கு. அண்ணாமலை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதான் கூட வர சபை. இது வரைக்கும் வந்து கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்றது தெரியுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அது உண்மைக்கு அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி தானா இல்லை அண்ணாமலை வெர்சஸ் டேஷ் டேஷ் டேஷ்ன்றது நமக்கு தெரியும். அண்ணாமலை வெர்சஸ் BJP அப்படிங்கிறது தெரிய வரும். பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.